ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நுரையீரலை பாதிக்கும் HMPV வைரஸ் சீனாவில் வேகமாக பரவுகிறது. ஏராளமானவர்கள் மருத்துவமனைகளில் அட்மிட் ஆவதால் மற்ற நாடுகளிலும் பீதி கிளம்பியுள்ளது. இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு, மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகளுடன் அச்சுறுத்தும் HMPV வைரஸ் இந்தியாவில் தன் கணக்கை துவங்கிவிட்டது. முதலில் பெங்களூருவில் 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதியானது. இரண்டுமே சில மாதங்களே ஆன பச்சை குழந்தைகள். இதில் 3 மாத பெண் குழந்தை குணமானதால் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு விட்டது. 6 மாத ஆண் குழந்தையின் உடல்நிலை தேறி வருவதாக கர்நாடக சுகாதாரத்துறை கூறியது. குஜராத்தில் ஒரு குழந்தைக்கு HMPV வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதியானது. ராஜஸ்தானை சேர்ந்த அந்த ஆண் குழந்தை பிறந்து 2 மாதம்தான் ஆகிறது. அகமதாபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சில நாட்களுக்கு முன்பு அட்மிட் செய்திருந்தனர். பரிசோதனையில் HMPV வைரஸ் பாதிப்பு தெரிய வந்தது. முதலில் அந்த குழந்தைக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டது. இப்போது உடல்நலம் தேறி உள்ளது. தானாகவே குழந்தை சுவாசிக்கிறது என டாக்டர்கள் கூறினர். கர்நாடகா, குஜராத்தை தொடர்ந்து சென்னையிலும் 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரு குழந்தை சேத்துப்பட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் இன்னொரு குழந்தை கிண்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் அட்மிட் செய்யப்பட்டுள்ளன. 2 குழந்தைகளுக்கும் காய்ச்சல், சளி, இருமல் ஆகிய அறிகுறிகள் உள்ளன. முதலில் சாதாரண வைரஸ் காய்ச்சல் என டாக்டர்கள் நினைத்து சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து எடுத்த பரிசோதனைகளில்தான் அது HMPV வைரஸ் என்பது உறுதியானது. 2 குழந்தைகளும் டாக்டர்களின் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் மூலம் இந்தியாவில் HMPV வைரஸ் பாதிப்பு 5ஆக உயர்ந்துள்ளது.